வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம தமிழில் எப்படி ஃபோட்டோஷாப்பில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஒரு ஆல்பம் டிசைனிங் பண்ணுறீங்க, இல்லைனா வேறு ஏதோ பர்பஸ்க்காண்டி பண்ணுறீங்க, ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தமிழில் ஃபாண்ட் எழுதுறது ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா ரொம்ப இடத்துல இது பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் தமிழில் எனக்கு கீபோர்டெலாம் தெரியாது, நான் தங்கிலீஷில் எழுதுனா எனக்கு தமிழில் வரணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல நமக்கு தமிழ் ஃபாண்ட்டை அல்ல டைப் பண்ணுறதுக்கு நமக்கு அதுக்கான சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் தேவை. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அழகை, AZHAGI. ஸோ இப்படி நீங்கள் கூகுளில் போய்ட்டு இதை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு அழகியோட வெப்சைட் தான் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். இதுதான் பார்த்திங்கன்னா அழகியோட வெப்சைட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதில் என்ன டிவைஸுக்கு நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். அழகி ப்ளஸ் ஃபார் விண்டோஸ். ஸோ நம்ம இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இது இன்ஸ்டாலேஷன் செட்டப்பை டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போகும். ஸோ இங்கே போய்ட்டு இந்த டவுன்லோட் அழகி ப்ளஸ் செட்டப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு அழகி ப்ளஸ் செட்டப் EXE டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அந்த டவுன்லோட் பண்ணல ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு ரன் கொடுத்தீங்கன்னாவே இது இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிரும். எஸ் கொடுத்துங்க. இப்போ இதில் போய்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வெல்கம் டு அழகி செட்டப்னு கேட்கும். இதில் போய்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. தென் நெக்ஸ்ட். ஸோ இது டிஃபால்ட்டான லொக்கேஷனே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். ஸோ இங்கே இன்ஸ்டால் கொடுத்துங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். தென் லான்ச் இதை கிளிக் பண்ணோட ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அழகியோட அப்ளிகேஷன் லான்ச் ஆகும். நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த அழகி சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக பண்ண வேண்டிய வேலை ஃபாண்ட்ஸை போய் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ ஃபாண்ட்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிப்பையில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்ஸ் தமிழ் ரியல் தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்தையும் கண்ட்ரோல்லையே கொடுத்து கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களோட C கோலனில் போய்ட்டு C கோலனில் விண்டோஸ் இருக்கும். ஸோ விண்டோஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ விண்டோஸில் ஃபாண்ட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம காப்பி பண்ண எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கண்ட்ரோல் V கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆன இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப இந்த அழகியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த அழகியில் நம்ம சில செட்டிங்ஸ் வைக்கணும். ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா இந்த தமிழ் லாங்குவேஜ் தமிழ் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய் நமக்கு இந்த தமிழ் _P இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபாண்ட் என்கோடிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு இது சூஸ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுது. ஸோ ஓகே, இதோட ஷார்ட் கீ உங்களுக்கு வேணும்னா இங்கே செட் பண்ணிக்கலாம். நான் F2 டிஃபால்ட்டாக இருக்குது, அதுவே விட்டுறேன். உங்களுக்கு என்ன கீ வேணுமோ அதை நீங்கள் இங்கே போய் கூட மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம தமிழ் இருக்குது, தமிழ் _P இருக்குது. ஸோ இது செலக்ட் ஆகிருக்குது. 3 செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. தென் நம்ம ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போயிட்டு எடிட்டில் போய் ப்ரிஃபரன்ஸ் போய்க்குங்க. ப்ரிஃபரன்ஸில் டைப்புன்னு இருக்குல்ல, இந்த டைப்பு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு டைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸ்ட் ஏசியன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஈஸ்ட் ஏசியன் இருந்தால் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே ஈஸ்ட் ஏசியன் கொடுக்குறீங்களா, இது கொடுத்துட்டு ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஷாப்பை. ஸோ நம்ம நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரேண்டமாக ஒரு டாக்குமெண்ட் சைஸ் வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபோட்டோஷாப்பில் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணணும்னா இப்போது இந்த அழகியில் நம்ம இதை எனபிள் பண்ணுறதுக்கு செந்தமிழ் ஃபாண்டை எனபிள் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்ன கொடுத்துருக்கோம், F2 கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம F2 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ F2 ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே கீபோர்டில் உள்ள F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
இங்கே போய்ட்டு பார்த்துங்க. ஸோ இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டிஏன்னு வந்து எல்லோ கலரில் எனேபிள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த செந்தமிழ் ஃபாண்ட் வந்து டைப் பண்ணுறதுக்கு எனேபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எகைன் F2 அமுக்குனீங்கன்னா அது மறைஞ்சிரும். ஸோ F2 கிளிக் பண்ணிங்கன்னா எகைன் இது வந்துடுது. ஓகே, இதுதான் வந்து ஃபாண்ட் எனேபிள் ஆகிருக்கிறதுக்கான நமக்கு சிக்னல். ஸோ தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் டூவில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் நம்ம ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் வந்து கீழே இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டாக்குமெண்ட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வேண்டுற இடத்துல ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் லேயர் வந்து க்ரியேட் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம முதல்ல தமிழ்னு எழுதலாம். தங்கிலீஷில் எப்படி எழுதுவோம்? THAMIZ. ஓகே, இது மாதிரி நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ ஒன்ஸ் எழுதி முடிச்சாக்கில் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லேயர் வந்து அன்எடிட்டபிளாக மாறிடும். உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் டெக்ஸ்ட் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்பேஸ் விட்டு AMMA அம்மா, தமிழ் அம்மா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் எழுதிக்கலாம். ஸோ VENBHA இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு பழகணும்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தங்கிலீஷில் நீங்கள் ரெண்டு வார்த்தையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வி போட்டோம்னா நார்மலாக இவ் வருது. கேபிட்டல் வி போட்டிங்கனாலும் இவ் தான் வரும். இப்போ VEN இப்போ வந்து ஸ்மால் என் வந்து சின்ன இன் வருது. இப்போ நம்ம வந்து கேப்ஸ் என் போட்டோன்னா பெரிய இன் வருது. ஓகே, வென் பா BAA டபிள்யூ போட்டோன்னா பான்னு வருது, வெண்பா. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கான வேர்டு வந்து சூஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு பழகிட்டீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் விறுவிறுன்னு எழுதிடலாம். ஓகே, இதுதான் அந்த டெக்னிக். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் எழுதி முடிச்சாக்கில் இது கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு எகெயின் உங்களுக்கு வேண்டிய ஃபாண்ட்டை வந்து இங்கே மாற்றி பார்த்துக்கலாம். நம்ம நிறைய ஃபாண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இருக்கிற ஃபாண்ட் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டில் டவுன் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபாண்ட்டுமே வரும். இல்லைனா இந்த ஃபாண்ட்டில் போய்ட்டு ஒன்றுன்னா நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து தமிழ் டைப் பண்ணுறது. உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல இதை பயன்படுத்திட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸையோ இல்லைனா உங்களோட வேலையோ ஈஸியாக முடிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சம்மரி மாதிரி சொல்லிடுறேன் என்ன பண்ணோம் அப்படின்னு. ஒன்ஸ் வந்து அழகி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம தமிழில் போயிட்டு இந்த செந்தமிழ் PA செலக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும். இங்கே வந்து F2 ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிரும். ஸோ நம்ம F2 மனசில் வச்சுக்கிட்டோம். தென் நம்ம கொடுத்த ஃபாண்டை வந்து டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி கொண்ட பிசியில் உங்களோட லோக்கல் டிஸ்கில் விண்டோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த விண்டோஸ் ஃபோல்டரில் ஃபாண்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஃபாண்ட்ஸ்னு அந்த ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் பேஸ்ட் பண்ணிடுறீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் ஃபோட்டோஷாப் வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் எடிட்டில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸில் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் டைப்பில் போய்ட்டு நம்ம ஈஸ்ட் ஏசியன் செலக்ட் பண்ணோம். ஓகே, இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த ஃபோட்டோஷாப்பை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்ஸ் எல்லாம் இங்கே ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே, ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப்பை ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதாவது க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டைப் டூவில் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கீபோர்டில் F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லோ வந்து ஒன்று க்ரியேட் ஆகிரும். ஸோ TAன்னு. ஸோ இப்போ நமக்கு தமிழில் எழுதுறதுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். தென்
இங்கே போயிட்டு நமக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபாண்ட் வந்து எப்போவுமே கீழே தான் இருக்கும். ஸோ ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை எழுதுகிறோம். ஓகே இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ வந்து NANDRI கொடுத்தேன், நன்றின்னு வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் வெளியில் தான் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணுறீங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு ஒன்ஸ் வந்து யூனிகோடு கொடுத்து பாருங்கள். யூனிகோடு கொடுத்து உங்களுக்கு பாக்ஸாக வருதுன்னா யூனிகோடு கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த டேம்னு இருக்கும், ஸோ TAM இதை கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். இதோட ஷார்ட்கட் வந்து Alt+8, யூனிகோடோட ஷார்ட்கட் வந்து Alt+3. நான் கொடுத்துருக்க ஃபாண்டோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் வந்து இதை செட் பண்ணால் தான் செட் ஆகும், Tamil_P F2. ஸோ இதை கொடுத்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.